வணக்கம். தமிழக வெற்றிக் கழகம் இந்த கட்சி தான் இப்போ ஒரு டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி, காங்கிரஸ் இந்த கட்சிகளுக்கு ஒரு இணைப்பு புள்ளியா செயல்பட்டு வருதுங்கிறது இந்த 2026 தேர்தல் களத்துல பிரதிபலிச்சுட்டு இருக்கு. ஏன்னா நீங்க எந்த கட்சியை பத்தி பேச போனாலும் தமிழக வெற்றி கழகத்தை பத்தி பேசாம அந்த கட்சியை பத்தி நீங்க பேச முடியாது. அது மாதிரியான சூழ்நிலையை தமிழக வெற்றி கழகம் உருவாக்கியிருக்கு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவங்க ஆரம்பிச்ச கேம்பெயின், அங்க எழுந்த மக்கள் கூட்டம், அப்புறம் கரூர்ல அந்த சம்பவத்துக்கு அப்புறம் திரும்பவும் ஆரம்பிச்ச கேம்பெயின், அங்க வந்த மக்கள் கூட்டம். அதாவது கரூர் சம்பவத்துக்கு முன்னாடியும் அதுக்கப்புறமும் எந்த மாற்றமும் இல்லாத வகையில என்ன மாற்றம் இது அவுட்டோர்ல பண்ணாங்க. ரெண்டாவது கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு ரிஸ்ட்ரிக்ஷனோட பண்ணாங்க. ஆனா மக்கள் கூட்டம் ஒரே மைண்ட் செட்டோட அந்த கட்சி தலைவரை பார்க்க வந்திருந்தாங்க, அவருடைய பேச்சை கேட்க வந்திருந்தாங்க. இவ்வளவு விஷயங்கள் மக்கள் மத்தியில இருக்கிறப்போ அவருக்கு இவ்வளவு சப்போர்ட் இளைஞர்கள் மத்தியிலும் பெண்கள் மத்தியிலும் இவ்வளவு சப்போர்ட் கொடுக்குறப்போ நிறைய கட்சிகள் இவரை உதாசீனப்படுத்திட்டு போறாங்கன்னா அவங்களுடைய இயலாமை அல்லது அவங்க நடிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு பெரிய சக்தியா வளர்ந்துட்டாரு அப்படிங்கிறத ஒண்ணு இன்னமும் வளர விடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல அவரை பத்தி பேசாம இருக்கலாம். ஒண்ணு இல்ல அவரை பத்தி பேச வேண்டிய அவசியத்துல கொண்டு வந்து தள்ளப்படுவார். அது மாதிரி விஷயங்கள் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஏடிஎம்கே அவங்க விஜய் அவர்களை விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பனையூர் பண்ணையார் அப்படின்னு ஆல்ரெடி டிஎம்கே பேரை சொல்லாம விமர்சிட்டு இருந்தாங்க. ஆனா எங்களுக்கு போட்டி ஏடிஎம்கே தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு இருந்தாங்க. நாம் தமிழர் கட்சி ஆல்ரெடி அவரை பத்தி விமர்சனம் செஞ்சுதான் டைம் லைன்ல இருந்துகிட்டே இருந்தாரு. இப்போ அத பத்தி பேசாதீங்க அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை அவங்களுடைய தொண்டர்களுக்கும் சரி நிர்வாகிகளுக்கும் கொடுத்திருக்காரு. ஆனாலும் ஒரு யூடியூபர் அவர் ரொம்ப சேட்டை பிடிச்ச பையன், அவர் தான் ரொம்ப அவதூறான சில கருத்துக்களை அவருடைய யூடியூப் சேனல்ல பேசிக்கிட்டே இருக்காரு. அவர் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அவர் டிஎம்கே சைட்ல உள்ள பெண்களுக்கு எதிராக நடக்கிற வன்கொடுமைகள், இளைஞர்களை சீரழிச்சுக்கிட்டு இருக்க போதைப் பொருள் பிரச்சனைகள், அதை பத்தி பேச அவருக்கு டைம் கிடையாது. ஆனா விஜய் அவர்களை பத்தி எது பேசக்கூடாதோ அந்த விஷயம்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. எது மக்களுக்கு தேவை இல்லாத விஷயமோ அதை பேசிக்கிட்டு இருக்காரு. அது மாதிரியான விஷயங்களை பேசி அப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்க, விஜய் பத்தி பேசினா அவருக்கு நிறைய விஷயங்கள் அவருக்கு வியூஸ் அதிகம் போகுது, அதுக்காக அந்த விஷயங்கள்லாம் அவர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அது அந்த யூடியூப் சேனல் அவருக்கு இது தேவையான விஷயமா? ஏன்னா அவர் அவர் என்ன சொல்றாரு, நான் யூடியூப் சேனல் தனி, ஆனா சேனல் தனி, ரெண்டாவது கட்சி தனி அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு. ஓகே, கட்சியில போயிட்டு என்னத்தை பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுடைய எதிரி டிஎம்கே. அப்போ டிஎம்கே பண்ற அராஜகம், சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள், அவங்க மேனிபெஸ்டோல சொன்னது என்ன, அதுல செய்யாத விஷயங்கள் என்ன, இந்த பிரச்சனைகளை தான் மேற்கொண்டு நீங்க பேசிக்கிட்டே போகணுமே தவிர விஜய் அவர்களை சொல்றதுக்கான காரணம் என்ன? ஓகேவா? இவ்வளவு சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும் பொழுதும் இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் தொடர்றதே கிடையாது. இந்த கடந்த மாதங்களில் 7 கொலைகள் நடந்திருக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை காரணமாக. 7 அட்டெம்ப்ட் மர்டர் நடந்திருக்கு. இத பேசுற எந்த ஊடகங்களும் இப்ப இல்ல. இதை பேசாம நார்மலா உள்ள விஷயங்களை பத்தியே பேசிக்கிட்டு இருக்குது. இதுதானே சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இதுதானே பேச வேண்டிய இடம். ஊடகங்கள் எல்லாம் இதானே பேசணும். ஆனா இதெல்லாம் யாருமே பேசுறது கிடையாது. ஏன்னா ஒரு பத்திரிகையாளர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு, இங்க இருக்கிற ஊடகங்கள்ல 90% ஊடகங்கள் ஆளும் அரசுக்கு ஊதுகோலாக செயல்பட்டு வருது அப்படிங்கிற விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காரு நிறைய இடத்துல. அவரை நான் ஒரு நேர்மையான ஒரு பத்திரிகையாளரை பாக்குறேன். ஏன்னா அந்த மாதிரி விஷயத்த எந்த ஒரு ஊடகவியாளரும் சரி பத்திரிகையாளரும் சரி பேசுறதே கிடையாது. சரியா? அப்போ இது மாதிரியான விஷயங்கள் மக்களுக்கு எப்படி கொண்டு போய் சேரும்? இப்போ டிவிக்கு அவர்களுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் அது மாதிரி விஷயங்களை எடுத்துட்டு போறாங்க. மற்ற எந்த ஏடிஎம்க்கு கூட அந்த அளவுக்கு செயல்படுறதே கிடையாது. அப்படிங்கும் பொழுது ஒரு எதிர்கட்சியாவே அவங்க செயல்படுறாங்களான்னு தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப மட்டமா செயல்பட்டு இருக்காங்க. ஜேடிஎம்கே பிளஸ் டிஎம்கே அப்படிங்கிற ஒரு நரேட்டிவை இப்போ பிஜேபி அவங்க செயல்படுத்தின கூட்டணி மூலமாக கொண்டு வர பாக்குறாங்க. ஆனா டிவிக்கே இதுல அவங்க இந்த செயல்பாடு அவங்களுக்கு போதாது.
ஏன்னா இன்னும் 100 நாட்கள் இருக்கும் பொழுது அவங்களுடைய செயல்பாடை இன்னும் அக்ரெசிவா கொண்டு போகணும். இது நம்ம கடந்த முறையே சொல்லியிருக்கோம். அக்ரெசிவா போனால் மட்டும்தான் நீங்க டிஎம்கே பக்கத்துல போக முடியும். அப்படி போகலைன்னா அது நீங்க இந்த நிலைப்பாட்டிலேயே கொஞ்சம் இன்னும் வேலை பார்த்தீங்கன்னா அது வந்து சரியா இருக்காது. பூத் லெவல்ல இறங்கி டிவி கட்சி தொண்டர்களும் சரி, நிர்வாகிகளும் சரி இறங்கி வேலை பார்த்தால் மட்டும்தான். ஏன்னா டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே கட்சியில உள்ள நிர்வாகிகள் எந்த அளவுக்கு பூத் லெவல்ல வேலை பார்ப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்க இன்னைக்கு உங்களுக்கு ஓட்டு போட வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னா வீடு கூட போவாங்க. எங்க இங்க மக்கள் இருக்காங்க, வீடு கூட போயிட்டு கூட்டு வந்து ஓட்டு போட வைப்பாங்க. அது மாதிரியான நிலைமைய உருவாக்குவாங்க டிஎம்கே ஏடிஎம்கே. ஆனா அந்த இடத்துல டிவிக்கு எப்படி செயல்பட போறாங்க, அங்கதான் ஓட்டு வந்து வரப்போகுது. ஏன்னா இப்போ வந்து அவங்க டிவிக்கு விஜய் ஓட்டு போடலாங்கிற மெயின் செட் இருப்பாங்க. கொசுக்கு நான் இங்க ஏடிஎம்கே டிஎம்கே பண்றதை பார்த்துட்டு நம்ம உங்களுக்கு போட்டு போலாங்கிற மெயின் செட் மாறக்கூட வாய்ப்பு இருக்கு. அப்போ ஒவ்வொரு பூத்லயுமே ஒவ்வொரு தொகுதியிலையுமே டிவிகேயோட நிர்வாகிகள் அந்த அளவுக்கு மெனக்கட்டு வேலை பார்க்கணும். பார்த்தாதான் அவங்க நினைக்கிற 2026 தேர்தல் களம் அவங்களுடையதா இருக்கும். இல்லைன்னா திரும்பவும் இந்த அரசாங்கத்துக்கிட்ட தான் போய் சேரும். இதுக்கு மக்கள் ஓட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் வருத்தம் படுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. இது மக்கள் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அந்த கட்சி தலைவர் இப்ப தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து இன்னமும் இதுவரையும் பண்ண பாலிடிக்ஸ் பண்ணாம கொஞ்சம் நார்மலா கொஞ்சம் இன்னமும் இறங்கி வந்து சில வேலைகளை அவர் செஞ்சு ஆகணும். இதுவரை இருந்த மாதிரி இருக்கக்கூடாது இனிமேலுக்கு. அது மாதிரி பண்ணால் மட்டும்தான் 2026 டிவிகே வர்சஸ் டிஎம்கே களமா மாறும். இப்போ டிவிகே வர்சஸ் டிஎம்கே களமா இல்ல, இது ஒரு மும்முனை போட்டியா தான் இருக்கு, இருமுனை போட்டியா மாறவே இல்லை. அப்படிங்கிற பட்சத்துல இருமுனை போட்டியா மாறினா மட்டும்தான் டிஎம்கேக்குள்ள எதிர்ப்பு ஓட்டுகள் டிவிகேக்கு வரும். இல்லைன்னா அது 2 பாதியா ஸ்பிளிட் ஆகும். இன்னொரு தமிழக வெற்றி கழகம் ஏடிஎம்கே நாம் தமிழர் கட்சி இருக்காங்க. டிஎம்கேயோட எதிர்ப்பு ஓட்டுகள் இது 3 விதமா சிதறனுச்சுன்னா டிஎம்கே தான் இந்த டைமும் ஆட்சி அமைக்கும். கணிசமா அந்த எதிர்ப்பு ஓட்டுகளை ஏதோ ஒரு கட்சி பெறுது அப்படிங்கிற விதத்துல மட்டும்தான் அவங்க கொஞ்சம் ஹைல வருவாங்க. இல்லைன்னா இந்த போட்டியும் 2026 தேர்தல் டிஎம்கே தான் மாறுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜய் அவர்கள் வந்து எந்த ஒரு நியூஸ் சேனலுக்கும் பேட்டி கொடுக்கறது இல்லை, பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது கிடையாது அப்படிங்கிற விமர்சனங்களை வந்து நிறைய பேர் எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. அதற்கு காரணம் கூட ஏன் இது மாதிரியான நிகழ்வுகளை அவங்க எழுப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள் சரி, கொள்கை பரப்பு செயலாளர்கள் சரி, தேர்தல் மேன்மை செயலாளர் சரி, அதாவது நிர்மல்குமார், ஆனந்த் அண்ட் ஆதவர்ஜன் அவர்கள், செங்கோட்டையன் அவர்கள், இவங்க எல்லாருமே பத்திரிகையாளர் சந்திச்சுட்டு இருக்காங்க. ஆனா விஜய் அவர்கள் மட்டும் சந்திக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டு இது நார்மலாவே எழுதிட்டு இருக்க ஆரம்ப காலகட்டத்துல இருந்தப்போ இவர் வந்து பத்திரிகையாளரே சந்திக்க வெளியே வர மாட்டாரு, அப்புறம் மக்கள் பிரச்சனைகளுக்கு எப்படி வெளியே வருவார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினே எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. இப்போ ரீசெண்டா என்டிடிவில இருந்து ஒரு கான்வர்சேஷன் மாதிரி பண்ணியிருப்பாங்க. அந்த கான்வர்சேஷன் வந்து அவங்களே வெளியே வந்து சொல்லியிருக்காங்க. அதுல நிறைய கேள்விகள் வந்து அவருக்கு இதுவரை அவர் சொல்லாத பதில்களுக்கு அவங்க கேள்வி எழுப்பியிருக்காங்க. அது மாதிரி நம்ம பார்க்கும் பொழுது அவரை அந்த கரூர் சம்பவ விஷயமா இருக்கட்டும், ஏன் எல்லா விஷயத்துக்கும் வாய் திறக்க மாட்டீங்க அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும், நிறைய விஷயங்களை அவரை வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எல்லாத்துக்குமே அவர் பதில் சொல்லியிருக்காரு. இந்த விஷயங்களை மக்கள் வந்து எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, ஒரு கரூர் விஷயத்துல அவருடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கும்போது இந்த விஷயத்தை போய் கேட்டு அவர் பதில் சொல்லிடுவார். இப்பதான் அவர் வாயிலிருந்து அந்த விஷயங்கள் வெளியே வந்திருக்கு. அப்படிங்கும் பொழுது இந்த விஷயத்த மக்கள் வந்து இது மாதிரி விஷயங்களை வந்து அவர் சொல்லணும். இதுதான் பத்திரிகையாளர் வந்து சந்திக்கணும்னு சொல்றாங்க. ஆனா அவருடைய ஸ்ட்ராட்டஜில அது இப்பைக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிதான் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காரு. அது அவரு பொறுத்தவரையில கரெக்டா இருக்கலாம். ஆனா பத்திரிகையாளர்கள் வந்து சில பேர் என்ன நினைக்கிறாங்க, டிஎம்கே சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் இது மாதிரி கிளப்பி அவரை உள்ள கொண்டு வர வச்சு சில விஷயங்களை அவருடைய பாப்புலாரிட்டியில சில ஓட்டைகளை விளைவிக்கலாம், அவருடைய நேம்ல கெடுறதுக்கான விஷயங்களை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமா கிரியேட் பண்ணுவாங்க. விஜயகாந்த் அவர்களுக்கு அப்படிதான் கிரியேட் பண்ணாங்க. இப்போ சீமான் அவர்களுக்கும் அப்படிதான் கிரியேட் பண்ணாங்க. ஏன்னா அவர் கோவப்பட்டு கத்துனாரு. இது மாதிரி விஷயங்கள்லாம் அவர் நேம்ல உள்ள சில பிரச்சனைகளை கிரியேட் பண்ணும். இப்போ விஜய் அவர்கள் சந்திக்காததுனால அது இமேஜ் வந்து ஸ்டேபிளா இருக்கு. இல்லைன்னா ஸ்டேபிள் வந்து கொஞ்சம் சரியில்லாம போகும். அதுக்குதான் இவங்க அவர் வந்து புஷ் பண்றாங்க. ஆனா அதை வந்து புரிஞ்சுக்கிட்ட அவரு இன்னமும் அந்த விஷயங்கள்லாம் தவிர்த்துக்கிட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரத்துல தேர்தல் கிட்டன்ஸ்ல கண்டிப்பா ஒரு ஊடகத்தை சந்திப்பாரு அப்படின்னு பர்சனலா நம்புறேன். நீங்கள் நம்புங்க.
மக்களுக்கு இந்த தேவையான பிரச்சனையும் அதை குரல் கொடுத்தாருன்னா, எல்லா விஷயத்துக்கும் குரல் கொடுத்தாருன்னா, டிவிகேவை தூக்கி 2026 தேர்தலில் விஜய் அவர்களை அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல வைப்பாங்க. சப்போஸ் இல்லைன்னா அவங்களுடைய அரசியல் எதிரியை தான் அந்த இடத்துக்கு போவாங்க. இதுல நம்ம கொஞ்சம் மாறுபட்டு பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நாம் தமிழர் கட்சி வந்து எல்லா விஷயத்துக்கும் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லா விஷயத்துக்கும் குரல் கொடுக்குறாங்க. அவருக்கு ஒரு மைனஸ் என்னன்னா, அந்த கரிஸ்மேட்டிக் லீடர் அப்படிங்கிற ஒரு இமேஜ் இல்லை. ரெண்டாவது, நல்ல தலைவர் அப்படிங்கிற ஒரு இமேஜ் இருக்கு. ரெண்டாவது, அவருடைய விஷயத்துல ஸ்டேபிளா இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அது மாதிரி விஷயம்னா அவருக்கு இருக்க ஓட்டை சேஞ்சஸ் பண்றது. அது மாதிரியான நிலைப்பாடு அவர் எடுக்காம இருக்கிறது அவருக்கு இனி வரும் காலங்கள் நல்லது. இல்லைன்னா திரும்பவும் இப்போ ஒரு விஷயத்த கொண்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ அவர் இனிமேலுக்கு எவ்வளவு ஸ்டேபிளா போறாரோ அதை நல்லா கவனிப்பாங்க நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு ஓட்டு போட போறவங்க. அந்த அளவுக்கு அவர் இனிமேல் வரும் இந்த 100 நாட்களை எப்படி கடந்து போறாரோ அதுதான் அவருக்கான ஓட்டு. மக்கள் இனிமேலும் வரும் நாட்களை கண்டிப்பா உற்று நோக்கி பார்ப்பாங்க. இன்னும் 100 நாட்கள் அவர் எந்த அளவுக்கு கையாளுறாரோ அந்த அளவுக்கு அவருக்கு ஓட்டு கிடைக்கும். விஜய் அவர்கள் டிஎம்கே விஜய் அவர்கள் வந்து டிஎம்கேவை தோற்கடிச்சு அரியணையில அமர போறாங்களா, இல்ல நாம் தமிழர் கட்சி வந்து அவங்களுடைய 8% ஓட்டுல இருந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்களா அப்படிங்கிறத இனி வரும் அந்த தேர்தலுக்கு முந்தைய உள்ள நாட்கள் வந்து அவங்களுக்கு பதில் சொல்லும். நன்றி.